அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டே ரொம்ப பாசிட்டிவ் எபிசோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேமியர் ஆல்சோ அண்ட் ஆஃப்டர் 5 days ஆஃப் பிரேக் நான் இன்றைக்கி தான் போடுறேன். ஸோ நாங்கள் ஊரில் வந்து ஃபங்க்ஷனில் நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பாப்பாவுக்கு வந்து காது குத்துறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து லட்டு ஆர்டர் பண்ணுறதுக்காக இது வந்து இந்த ஊரில் தட் இஸ் கம்பமில் வந்து ஹோல்சேல் கடை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு 200 லட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் அங்கே இருக்க ஸ்வீட்ஸை கொஞ்சம் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அங்கே இருக்க ஸ்நாக்ஸையும் கொஞ்சம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம். ஸோ இந்த vlogல நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்னலாம் வந்து ஒரு காது குத்துக்கு நம்ம வந்து சீர் வைக்க போகிறோம் அண்ட் அதுக்கான சாமான் என்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் காய்கறி எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி அந்த குக்கை வந்து வீட்லேயே வச்சு தான் நம்ம சமைக்க வைக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா அக்கா அண்ணன் எல்லாம் வந்து ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் ஜேஎஸ்டி மஹால் கம்பம்ல இருக்கா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரூம் வந்து அவங்களுக்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே போய் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் தான். காலையிலேருந்து நாங்கள் காலையில் ஆக்சுவலி ஒரு 9 o'clock வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 9 o'clockலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட வெளியே தான் பார்த்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாரையும் செட்டில் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து லன்ச் இன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே தான் சாப்பிட்றோம். அண்ட் லஞ்சுக்கு வந்து தம்பீஸ் ஹோட்டல், இது வந்து என்னென்னா கம்பத்தில் இருக்க தம்பீஸ் ஹோட்டல். இங்கே வந்து பரோட்டாலாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இது நாட்டுக்கோழி பிரியாணி நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இந்த ஊரோட ஸ்டைலில் வந்து செய்வாங்க. அதாவது இது மதுரையோட ஸ்டைல் பிரியாணி இது. ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள், கால் ஒரு பீஸும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தது. பட் என்ன ஃபினிஷ் தான் பண்ண முடியல. லெக் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் ரைஸுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்னால் வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ண முடியல இந்த சாப்பாடை. பட் தென் ஓகே, நம்ம 4 பேர் வந்ததுனால அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதனால் வந்து வேஸ்ட்டும் பண்ணலை. பிகாஸ் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பு. ஏன்னா நம்ம இந்த சாப்பாடுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட். அண்ட் அது இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட்லாம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் சாப்பிட்டாச்சு, கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ நம்ம பசங்களை வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக, ஏன்னா நம்ம மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு ஷாப்பிங் பண்ணணும். ஏன்னா ரிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கணும், பட்டு பாவாடை சட்டை அளவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் கோம்பையிலேருந்து வந்து கம்பத்துக்கு வந்து நாங்கள் போய்கிட்ருக்கோம். அண்ட் வந்து நம்ம எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அங்கே ஜேஎஸ்டி மஹாலில் பார்த்துட்டு அவங்களுக்கு புக் மட்டும்தான் அப்போ பண்ணோம். ஸோ அவங்க ரீச் ஆகிட்டாங்கன்றதை வந்து நம்ம ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஜேஎஸ்டி மஹால் தான் வந்திருக்கோம். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, ஷாப்பிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் தான் வாங்கியிருக்கோம். அதாவது ஆர்டர் கொடுத்துருக்கோம், லட்டு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னும் நம்ம வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய பனானாஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சீர்தட்டுக்கு வைக்கணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சீர்தட்டு வைக்கிறதுக்கான ஷாப்பிங்கில் தான் வந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் சொந்தக்காரங்க கடை தான். அதாவது என் ஹஸ்பண்டோட தங்கச்சி, ஒன்று விட்ட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து வாழைப்பழ கடை தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கடையிலே ஒரு தார் வந்து வாங்கிக்கிட்டோம். நமக்காக கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணார். ஒரு 50 rupees கிட்ட கம்மி பண்ணி தான் தாருக்கு போட்டார். ஸோ அதனால் ஒரு தார் வந்து வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெத்தலை பாக்கு அண்டு வாழை இலை இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஷாப்பிங்கில் வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். தலைவாழை இலை மாதிரி இப்போ வந்து மொத்தமாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வந்து இந்த வசந்த மஹால்ன்ற கடையில் நம்ம ஷாப்பிங் வந்து பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. அண்ட் வந்து நிறைய வெஜிடபிள்ஸும் வாங்கினோம். வெத்தலை பாக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் எல்லா ஷாப்பிங்கும் ஓவர் ஆகிட்டு அண்ட் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா பார்த்திங்களா சூப்பராக வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அண்ட் அந்த தாத்தாவோட சிரிப்பை பார்த்திங்களா, எவ்வளோ வெள்ளந்தியான இந்த சிரிப்பு. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ணுங்க இருக்கும். அவங்களோட கொடுத்த அந்த ஃப்ரூட்ஸும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருந்தது. அண்ட் வந்து
அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இந்த மெஷர் பண்ணி தர்றது அப்படிலாம் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து மனநிறைவா நிறைய வும் குடுப்பாங்க. அண்ட் வந்து அவங்க வந்து அந்த ஒரு நல்ல மனசு கொண்டு குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த ஃப்ரூட்ஸை விட அவங்க குடுக்குற அந்த மனசு தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் அவங்கக்கிட்ட வாங்குறப்ப அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நான் வீடியோ எடுக்கிறேன், இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்றப்ப, அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களும் ஐ மீன் நாங்கள் இந்த மாதிரி ரோட் சைடில் இருந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். எங்கெல்லாம் வீடியோ எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் காட்டுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. அவங்க வாழ்த்துனாங்க. எனக்கு அதை விட எனக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைங்க. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ரோட் சைடில் விற்கிறவங்க ஹைஜீனாக இருக்காது அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட வாங்காமல் இருக்காதீங்க. அவங்க பாருங்கள் எவ்வளோ வெள்ளந்தியான இந்த சிரிப்பு. இந்த சிரிப்புலாம் வந்து அவங்களுக்குலாம் நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா யார் சப்போர்ட் பண்ணுவா? நம்மலாம் வாங்குவோன்றது தானே அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ டூ சப்போர்ட் ரோட் சைட் பீப்புள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஃபங்க்ஷன்றதுனால ரிதாவுக்கு வந்து மெஹந்தி எல்லாம் போட்டாச்சு. அவள் பிடிச்ச டிசைனாக டெடி பியர் போட்டு கேட்டா, அதனால் அந்த மாதிரி டிசைன்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட பார்ட் 2 கன்டினியூவேஷன் vlog நாளைக்கு போடுறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.